ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்லெஸ் மேக் சேனல். நான் உங்கள் சுதாகர். ஸோ இந்த வீடியோ என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, 2024ல் கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் மேலே ரிலீஸ் ஆயிடுச்சிங்க. அந்த 2024ல் டாப் 10 தமிழ் பெஸ்ட்டு மூவியோட ரேங்கிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2024ல் தமிழ் வழியில் ரிலீஸ் ஆன டாப் 10 படத்தோட ரேட்டிங் நம்ம பார்க்கலாம். ஸோ எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் மக்கள் வந்து நம்ம லைவாக தேட்டரில் போயிட்டு பப்ளிக் ரிவ்யூ எடுத்தோம். ஸோ அந்த ரிவ்யூ பொறுத்து நம்ம அவங்களோட மக்களோட ஆதரவு பொறுத்து நம்ம சேனலுக்கு பதிவான ரிவ்யூஸை பொறுத்து இந்த ரேட்டிங் போடப்பட்டுள்ளது. ஸோ எந்தெந்த படம் எந்தெந்த ரேட்டிங் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டாப் 10 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா ராயன். நம்ம தனுஷ் சார் நடித்து அவரே டைரக்ட் பண்ண படம் தான் ராயன். அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்ஃபில் கொண்டாடினாங்க இந்த படமும். ஸோ நம்ம ரேட்டிங்கில் 10th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராயன். அதே மாதிரி 9th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டிமாண்டிங் காலனி 2. ஸோ 2 சீரீஸில் நிறைய படங்கள் இந்த வருஷத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த வரிசையில் டிமாண்டிங் காலனி 1 வந்து பக்காவாக ஒரு இன்டர் கனெக்ட் பண்ணி மக்கள் வந்து இந்த பேய் படத்தை கொண்டாடினாங்க. எப்படின்னா அந்த டிமாண்டிங் காலனி 2 படம் வரும்போது பார்த்தீங்கன்னா தங்கலாம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து அது ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து மக்கள் ரிவ்யூ பொறுத்து ரெஸ்பான்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா தங்கலான் படத்துக்கு வந்து ஷோஸ் வந்து குறைஞ்சும் டிமாண்டிங் காலனிக்கு வந்து ஷோஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து இந்த படத்தை வந்து உண்மையிலுமே கொண்டாடினாங்க. 8th பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிடி சார். ஸோ இந்த படம் சைலண்டாக ரிலீஸ் ஆனாலும் ஹிப்ஹாப் தமிழாவுக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இந்த படம் அமைஞ்சது. ஸோ திரைக்கதையெல்லாம் பக்காவாக பண்ணி மக்கள் வந்து இந்த படத்தை உண்மையாலுமே கொண்டாடினாங்க பிடி சார். அதேமாதிரி 7th பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. ஸோ அரண்மனை சீரீஸ்லேயே அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 இந்த சீரீஸ்லேயே 3 படத்தோட இந்த படம் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னு மக்கள் வந்து ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் சுந்தர் சி சாருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மைல்கல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து 6th பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார், தளபதி விஜய் சார் நடித்த கோட்டு படம். ஸோ இந்த படம் என்னதான் வந்து மக்கள்கிட்ட வந்து கலவை விமர்சனம் பெற்றாலும் மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடினாங்க. நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து வெங்கட் பிரபு போட்டதுனால மக்கள் வந்து நல்லா கமர்ஷியலாக இந்த படத்தை கொண்டாடினாங்க. 5th பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாழை. ஸோ இந்த படம் வந்து உண்மையாலுமே ஒரு எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு வரலினாலுமே சைலண்டாக படம் ரிலீஸ் ஆனாலுமே மக்கள் வந்து தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது அவங்க வந்து கண்ணில் வந்து கண் தண்ணி வந்தது. நம்ம ரிவ்யூஸ் எடுக்கும்போதே பார்த்தோம் தேட்டரில். ஸோ சைலண்டாக அமைதியாக தான் வந்து தேட்டர்லேருந்து வெளியே வந்தாங்க. ரிவ்யூஸ் வந்து உண்மையாலுமே வந்து கூட்டங்கள் வந்தது. ஸோ ஒரு பசியின் அடிப்படையில் இந்த படம் எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜ் வந்து சூப்பராக வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் படம். ஸோ உண்மையாலுமே நம்ம டாப் 10ல் 5th பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாழை. அடுத்து வந்து 4th பிளேஸ். ஸோ 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா சூரி சார் நடித்த கருடன் படம். ஸோ இந்த படம் வந்து திரைக்கதையெல்லாம் சூப்பராக அமைச்சு சூரி சாருக்கு வந்து ஒரு விடுதலை பிளாக் பாஸ்டருக்கு அப்புறம் கருடம் ஒரு பிளாக் பாஸ்டர் மூவியாக அமைஞ்சது. ஸோ தேட்டரில் வந்து கூட்டங்கள் வர எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கூட்டங்கள் வந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கதைக்களம்லாம் சிறப்பாக இருந்தது. அடுத்து 3rd பிளேஸ் பார்த்தீங்கன்னா மகாராஜா. நம்ம விஜய் சேதுபதி சார் நடிப்பில் ஸோ ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பக்காவாக இந்த படத்தில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ நார்த் சைடு சரி, இந்த படம் வந்து நார்த் சைடு நம்ம தமிழ் லெவலில் கொண்டாடணுமோ அதே மாதிரி நார்த் சைடு பயங்கரமாக கொண்டாடினாங்க. இந்தியாவில் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க. என்ன ரிவ்யூஸ் போய் பாருங்கள். நமக்கு வந்து இந்த படம்லாம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸே வரல, ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருப்பாங்க மகாராஜா. 2வது பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து படம். ஸோ இந்த படம் உண்மையாலுமே ஒரு எதிர்பார்ப்புக்கு உட்பட்டு வரல. எல்லாருமே வந்து அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. புது டைரக்டர், அதுக்கே நம்ம ஒரு சல்யூட் கொடுக்கணும். நம்ம கெத்து தினேஷ் அவர்களும் சரி, நம்ம ஹரிஷ் கல்யாணும் சரி பயங்கரமாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம விஜயகாந்த் சாரோட அந்த சாங்ஸும் சரி, ஒரு ஒரு படம் போயிட்டு காசு கொடுத்து பார்க்குறோமா ஃபுல்ஃபில்லாக அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக இருந்தது. நம்ம என்ன தான் காசு செலவு பண்ணி எடுக்காமல் இது மாதிரி லோ பட்ஜெட்லேயும் இது மாதிரி மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, அதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது 5 படத்தோட இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த ஒரு வாரம் ஃபஸ்ட்டு வாரம் பிக்கப்பாக கொஞ்சம் லேட் ஆனது. அந்த வாரம் பிக்கப் ஆனோன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம மயிலான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தையும் தாண்டி அதையும் ஓவர்டேக் பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் அடுத்து செப்டம்பர் இந்த படம் 20 ரிலீஸ் பண்ணாங்க. செப்டம்பர் 27 வந்து மெய்யழகன். ஸோ அந்த வாரத்தையும் பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் October 3 அந்த வாரத்தையும் தாண்டி நல்லா பிக்கப்பாகி இந்த படம் வந்து ரன் ஆனது. இது நம்பர் 1 பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமரன் படம். ஸோ அமரன் படம் இந்த வருஷத்துலேயும் உண்மையிலுமே பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். ஸோ சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து இந்த வருடத்தில் இது 2வது படம்.
இந்த இந்த 2வது படம் பொங்கலுக்கு ஒரு படம் விட்டுருந்தாரு. இது வந்து 2வது படம் தீபாவளிக்கு விட்டுருந்தாரு. ஸோ அமரன் படம் மக்கள் வந்து எல்லாருமே கொண்டாடினாங்க. முகுந்தன் சாரோட வாழ்க்கை வரலாறு எடுத்ததுனாலும் சரி, அந்த கதாபாத்திரமாவே சிவகார்த்திகேயன் சார் வந்து வாழ்ந்துதான்னு சொல்லலாம். அதுக்கு எங்களுக்கு ஒய்ஃபா நடித்த சாய் பல்லவி மேடமும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக படம் வந்து மக்கள் இந்த வருடம் கொண்டாடின டாப் 1 ரேங்கிங் பார்த்தீங்கன்னா அமரன். ஸோ நம்ம ரேட்டிங்கில் இந்த இந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்லெஸ் மேக் சேனலில் கிடைச்ச ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி மக்களோட ஆதரவு நம்ம லைவாக தேட்டரில் பார்த்து அதை பேஸ் பண்ணி கொடுத்த ரிவ்யூஸ். இது எந்த கலெக்ஷன் அது இதுவும் பொறுத்து நம்ம வந்து ரிவ்யூஸ் தரலை. ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. இந்த ரேங்கிங்கில் ஏதாவது உங்களுக்கு வந்து வேறுபாடு இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.